வணக்கம் நண்பர்களே. இன்று நான் பேசப்போகும் ஒரு மனிதர் ஒரு நிறுவனத்தின் தொழில் முறைகளை மட்டும் மாற்றியவர் அல்ல, ஒரு நிறுவனத்தின் சிந்தனை முறைகளையே மாற்றியவர். அவர் பெயர் சத்ய நடல்லா. 1967ஆம் ஆண்டு இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் பிறந்தார் சத்ய நடல்லா. இவரது தந்தை ஒரு IAS ஆஃபீஸர், தாயார் ஒரு ஆசிரியர். சிறு வயதிலிருந்தே சத்யாவிற்கு சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி பாடங்களில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவர் முதலில் இந்தியாவின் மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தார். பின்னர் தன் மேற்படிப்பை தொடர அமெரிக்கா சென்று யுனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மில்வாக்கியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவின் பூத் பிஸ்னஸ் ஸ்கூல் என்ற கல்லூரியில் MBA பட்டமும் பெற்றார். 1992ஆம் ஆண்டு அவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் தன் பணியை தொடங்கினார். அப்போதே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு புகழ்வாய்ந்த நிறுவனமாக பரிணமித்து இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப உலகம் படுவேகமாக மாறிக்கொண்டு இருந்தது. இன்டர்நெட், கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் டெக்னாலஜி என்று இவையெல்லாம் மக்களால் மிக சரளமாக பயன்படுத்தப்பட்டன. இந்த புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தன்னை விரைவாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. 2014ஆம் ஆண்டில் சத்ய நடல்லா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் CEO ஆக நியமிக்கப்பட்டார். அவர் CEO ஆனபோது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மார்க்கெட் மதிப்பு சுமார் $300 பில்லியன் இருந்தது. சத்யா ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் எதிர்காலம் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் தான் இருக்கிறது என்று நம்பினார். அதனால் அவர் மைக்ரோசாஃப்ட் அஷர் என்ற கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மை தன் நிறுவனத்தில் மிகவும் வலுப்படுத்தினார். இன்று அஷர் உலகின் மிகப்பெரிய கிளவுட் பிளாட்ஃபார்ம்களில் ஒன்றாக வளர்ந்து இருக்கிறது. அவரது தலைமையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் புதிய துறைகளிலும் முன்னேறத் தொடங்கியது. அதிலே மிகவும் முக்கியமான துறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். OpenAI என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் $பில்லியன் முதலீடு செய்தது. இன்று மைக்ரோசாஃப்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு தனி பிரிவு லண்டனை தலையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் உலகின் எதிர்காலம் என்று உணர்ந்த சத்யா AI தொழில்நுட்பத்தை மைக்ரோசாஃப்ட் தயாரிப்புகளில் இணைத்தார். 2016ஆம் ஆண்டில்
உலகின் மிகப்பெரிய தொழில்முறை சமூக வலைத்தளமான லிங்க்டின் நிறுவனத்தை சத்யா சுமார் $26 பில்லியன் விலைக்கு வாங்கினார். இந்த பர்ச்சேஸ் பங்குதாரர்களிடையே ஷேர்ஹோல்டர்ஸிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. இன்று லிங்க்டின் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறது. பின்னர் 2018 ஆண்டில் கிட்ஹப் என்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியை $7.5 பில்லியன் விலைக்கு வாங்கி மைக்ரோசாஃப்டோடு இணைத்தார். இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள சாஃப்ட்வேர் டெவலப்பர்களுடன் மைக்ரோசாஃப்ட் தனது உறவை மேலும் வலுப்படுத்திக் கொண்டு பயணிக்கிறது. இப்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மார்க்கெட் வேல்யூ சுமார் $3 டிரில்லியன் உயர்ந்து இருக்கிறது. இது சத்ய நடல்லாவின் தொழில்நுட்ப திறமைக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம். சத்ய நடல்லாவின் சொந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சத்யா எவ்வாறு பண்புள்ள அறம் சார்ந்த சிறந்த மனிதராக திகழ்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டாக விளைகிறது. அவரது மகன் ஜெயின் நடல்லா பிறந்தபோது மிக கடுமையான உடல்நல சவால்களுடன் பிறந்தான். அந்த குழந்தையின் உடல் குறைபாடுகளை நன்கு புரிந்து கொண்டு அவனது உணர்வுகளை மதித்து செயல்பட்டார் சத்யா. இந்த எம்பத்தி, அதாவது பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது ஆகியவற்றை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை வழிநடத்துவதிலும் தான் காட்டுவதாக சத்யா பதிவு செய்திருக்கின்றார். எம்பத்தி என்ற சொல்லின் முழுமையான மதிப்பை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பண்பாட்டின் மையமாக, கல்ச்சராக சத்யா மாற்றியிருக்கிறார். ஒரு சாதாரண பொறியாளராக தனது பயணத்தை தொடங்கிய சத்யா இன்று உலகின் மிக முக்கிய தொழில்நுட்ப தலைவர்களில் ஒருவராக உயர்ந்து நிற்கிறார். இது சத்ய நடல்லாவின் கதை மட்டும் அல்ல, ஒரு தொழில்நுட்ப தலைவரின் வெற்றி கதை, ஒரு நிறுவனத்தின் சிந்தனைகளை மாற்றிய சீரிய எண்ணங்களுடைய ஒரு தலைவரின் கதை. நண்பர்களே, இதுபோன்ற நவீன தொழில்நுட்ப உலகத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள முக்கியமான மனிதர்களின் உண்மை கதைகளை ஒரு புத்தக பார்வை என்ற என் சேனலில் தொடர்ந்து காணலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பல ஆச்சரியமான தொழில்நுட்ப மாற்றங்களில் தங்கள் நிறுவனங்களை முழுமையாக இணைத்து கொண்டு வெற்றி பல கண்ட சிந்தனையாளர்களை, நிறுவன தலைவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வேன். அவர்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஜலால்.